அதனால இங்க என்னென்ன நடக்குதுன்னு சொல்றதுக்கே மனசு வலிக்குது. அதனால அந்த நீட்டு தேர்வு தேவையில்லைன்னு அறிவிச்சிருங்க, அது போதும். அருமையான பிரதமர் அவர்களை எப்படியோ இந்திய தேசத்தில் அவர்தான் பிரதமர். 3வது முறையாக பிரதமராக இருக்கின்றார். 2வது முறையே வந்திருக்க கூடாது. அவருடைய அரசியல் சரியில்லைன்னா, அரசாங்கம் சரியில்லைன்னா 2வது முறையே வந்திருக்க கூடாது. 3வது முறை வந்திருக்காருன்னா மக்கள் எவ்வளவு தெளிவாக இருக்கின்றார்கள். ஒருவேளை தமிழ்நாட்டில் நீங்க வேணா திராவிட கட்சிகள் இருப்பதினால பாஜக வரலன்றதுக்காக பிரதமரை நீ அவமதிக்கிற மாதிரி நீ பேசக்கூடாது. உன் வயசுன்னா அவர் வயசுன்னா முதல் காரியம். 2வது, அரசியல் அவருடைய அனுபவம் என்ன, உன்னுடைய அனுபவம் என்ன? ஏறக்குறை 5 முறை முதலமைச்சராக குஜராத்ல இருந்து இருக்கிறார். அந்த ஒன்றுக்காவது நீ என்ன பண்ணிருக்கணும்? மரியாதை கொடுத்திருக்கணும். அவர் பேர் கூட நீ சொல்லக்கூடாது. பாரத பிரதமர் இருக்கிறான்னு சொல்லிட்டு பாரத பிரதமருடைய ஆட்சி சரியில்லை நீ வேணா சொல்லலாம். பாஜக ஆட்சி சரியில்லைன்னு சொல்றதுக்கு ஒண்ணு உரிமை இருக்குது. ஆனா பிரதமர் பேரை முழுமையா சொல்லி நக்கலாக சினிமா பாணியில பேசிட்டு இருக்குது தம்பி, அது உனக்கு அழகல்ல. ஒரு தலைமையில இருக்கிறவன் பேச வேண்டிய காரியம். கீழே இருக்க தொண்டம் பேசினானா சரி, அவன் அறியாத நிலைமையில பேசுறான். அதான் தலைமை, கட்சி தலைமை நீ இருந்துட்டு நீ அப்படி பேசினா நாளைக்கு நீயே போய் பிரதமர் காலில் விழ வேண்டிய நிலைமை வரதான் போகுது. நீ அரசியல் இருந்தா அதான் நடக்கும். நீ அரசியல் இருந்தா நிச்சயமா எந்த பிரதமரை குறித்து நீ அவமானமாக நீ பேசினாயோ அவர் காலில் கட்டாயம் நீ விழதான் போற. நீயே ஜெயிச்சு வா. தமிழ்நாடுல மாநிலத்துல நீ தான் முதலமைச்சர் 2026 வச்சுக்குவோம். மத்தியில யார் பிரதமர்?